ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஃபிட்கரியை வச்சு நம்ம டார்க் ஸ்பாட்டு எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான டிப்ஸு தான். இப்போ அதுக்கு தேவையான பொருள் வந்து அலோவேரா ஜெல்லு, கிறிஸ்லின்னு, அடுத்து பாதாம் ஆயிலு, ஆல்மண்ட் ஆயிலு, பாதாம் ஆயிலு, அடுத்து ஃபிட்கரி பவுட்ரு. பாருங்கள், இப்போ இந்த ஃபிட்கரி பவுட்ரு நான் ஒரு தடவை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டுன்னு வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா ஒவ்வொரு தடையும் நம்ம இந்த பிக்மெண்டேஷனுக்கு, டார்க் ஸ்பாட்டு, சர்க்கிள், நம்ம ஸ்கின்னுக்கிட்ட இருக்கிறது எல்லாம் ஃபுல்லு கிளியர் பண்ணி கொடுக்கும். நம்ம முகமை நல்லா பிரைட் பண்ணி கொடுக்குறதுக்கு அந்த அளவுக்கு இது யூஸ் ஆகும். ஏன்னா சில பேருக்கு இந்த ஃபிட்கரி வந்துட்டு செட் ஆகாது, சில பேருக்கு செட் ஆகும். இப்போ இது எப்படி பண்ணுறது, எப்படி மிக்ஸ் பண்ணி ஒரு க்ரீம் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபிட்கரி தேவையான அளவுக்கு, ஏன்னா க்ரீம் பண்ணுறதுக்கு இது ஒரு வாரத்துக்கு நான் க்ரீம் பண்ணுறேன், அதனால் எந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ ஃபிட்கரி வந்து இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். எடுக்கிறதுக்கு முன்னாடி இது நல்லா ஜெலிச்சிக்கணும். ஏன்னா கொரன்னு இருக்கும், க்ரீமுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஃபிட்கரி எடுத்துன்னு பாருங்கள், இந்த மாதிரி ஜெலிச்சிக்கணும். ஜெல்லடை வச்சு வடிகட்டி வச்சு ஜெலிச்சிக்கணும். நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம செய்கிறதுக்கு. ரொம்ப கொரன்னு இருந்துச்சுனாக்கா ஃபேஸ் பேக்குக்கு நல்லா இருக்காது. அதுதான் நம்ம இது பண்ணும் போது நான் ஒரு தடவைக்கு 2 தடவை ஜெலிச்சு வச்சுருக்கிறேன். இந்த அளவு க்ரீம் பண்ணும் போது கூட உங்களுக்கு காட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு இதாகுதுன்னு. பாருங்க, இப்போ 1 டீஸ்பூன் எடுத்து இந்த அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு ஜெலிச்ச பிறகு இன்னும் இவ்வளோ கொரன்னு இருக்குது. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் எடுத்தோம்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் வரும் பவுட்ரு. இங்கே பாருங்கள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த கொரன்னு இந்த பாக்ஸ்லேயே போட்டு வச்சு மறுபடியும் இந்த மாதிரி ஜெலிச்சு எல்லாம் ஆகிட்ட பிறகு லாஸ்ட்டில் நான் இது பண்ணிக்குவேன். இங்கே பாருங்கள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்குது. எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும், இந்த மைதா மாவு மாதிரி. இப்போ இதில் தேவையான அளவுக்கு கிறிஸ்லின்னு நான் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும். இது வந்து நான் 1 வாரன்றது எனக்கு ஒரு 2 வாரம் ஆகும். ஏன்னா காலையில் சாயங்காலம் இதில் அலோவேரா ஜெல் மிக்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் க்ரீமு ஜாஸ்தி வரும். பாருங்கள், எந்த அளவுக்கு கிறிஸ்லினும் ஃபிட்கரியும் இந்த மாதிரி நைஸாக எடுத்துக்கணும். நைஸாக எடுத்தோம்னா தான் அது நல்லா இருக்கும் நம்ம முகத்துக்கும் இது பண்ணுறதுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அதுவே நம்ம இந்த கிறிஸ்லினும் அவ்வளோ நல்லா நம்ம ஸ்கின்னில் இருக்கிறது ஃபுல் கிளியர் பண்ணி கொடுக்குது. ஆல்மண்ட் ஆயில் கூட பாருங்கள், இது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். பாதாம் ஆயில் அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, ஏன்னா ஜாஸ்தி வேண்டாம் மாதிரி. இப்போ இதுவும் நம்ம சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து இதில் மிக்ஸ் பண்ண வேண்டியது இப்போ அலோவேரா ஜெல்லு. நம்ம முகத்தில் இருக்கிற இது காலையில் சாயங்காலம் நம்ம தினம் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா, இல்லை உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்ளை பண்ணலாம். நல்லா நம்ம முகத்தில் இருக்க அந்த டார்க் ஸ்பாட்டெல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்குது, நல்லா க்ளோ பண்ணியும் கொடுக்குது. பாருங்கள், இது எப்படி இப்போ மிக்ஸ் பண்ண பிறகு எப்படி இருக்குது. இப்போ இதில் தேவையான அளவுக்கு நான் அலோவேரா ஜெல்லு ஃபஸ்ட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு எப்படி க்ரீம் வருதுன்னு சொல்லிட்டுன்னு, உங்கள்கிட்ட ஒயிட் அலோவேரா ஜெல் இருந்தால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வெறும் முகத்துக்கு நம்ம இது பண்ணுறதுனால இது அளவுக்கு மீறி ரெடி பண்ணிக்கிறது வேண்டாம். பாருங்கள், இப்போ இது 1 டீஸ்பூன் அலோவேரா போட்டுருக்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணி தான் அதுக்கு ஒரு க்ரீம் இது அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு திரும்பி நம்ம இன்னொரு டீஸ்பூன் கூட அலோவேரா சேர்த்துக்கலாம். இது 1 டீஸ்பூன் அளவுக்கு, இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு நான் அலோவேரா ஜெல் எடுத்துக்கினேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம மிக்ஸ் பண்ண எவ்வளோ 2, 3 டீஸ்பூன் 4 டீஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு க்ரீம் ஸ்ட்ரக்சர் அளவுக்கு வர வரைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இப்போ இது க்ரீமு இந்த அளவுக்கு தான். இப்போ இது கொஞ்சம் க்ரீனாக இருக்குதுனாக்கா நீங்கள் வந்து அலோவேரா ஜெல்லு நான் க்ரீன் யூஸ் பண்ணனால இப்படி இருக்குது. நீங்கள் ஒயிட் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒயிட்டாக இந்த அளவுக்கு
வரும். இது வந்து காலையில் சாயங்காலம் இது வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ் நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா இந்த அளவுக்கு தான் ஒரு 4-5 ட்ராப் பண்ணுறத நான் முகத்துக்கு எடுத்துக்குவேன். வேறு கை கால்லாம் நான் அப்ளை பண்ண மாட்டேன். காலையில் சாயங்காலம் 2 டைம் இந்த மாதிரி அப்ளை பண்ணோம்னா நல்லா ஒரு அந்த டார்க் ஸ்பாட்டை நம்மளுக்கு கிளியராக ரிமூவ் பண்ணி கொடுக்குது. நம்ம ஸ்கின்னை நல்லா ஒரு க்ளோ பண்ணி கொடுக்குது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா 2 வீக்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது இந்த அளவுக்கு நான் மெஷர்மெண்ட்டு தான் 2 வீக்ஸு. அதாவது அலோவேரா வந்துட்டு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கணும். உங்கள்கிட்ட ஒயிட் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து பாதாம் ஆயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கினேன். கிரிஸ்லின் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு. இந்த மாதிரி இது 3 சேர்த்து அடுத்து ஃபிட்கரி வந்து உங்களுக்கு சொன்னால் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்தீங்கன்னா அது நம்ம ஜெல்ச்சப்புக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் தேவை. ஏன்னா இது 2 வாரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இந்த மாதிரி ஃபிட்கரியில் க்ரீம் ரெடி பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான உங்களுக்கு அந்த டார்க் ஸ்பாட்டு கிளியர் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லிட்டுன்னு அந்த அளவுக்கு இது 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு ஃபுல் 1 டீஸ்பூன் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி அலோவேரா ஜெல்லு வாங்கியிருந்து பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது காலி ஆயிடுச்சு. நான் வேஸ்ட் பண்ணல. இப்போ இந்த க்ரீமை வந்து இந்த மாதிரி பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு நார்மல் இடத்துல ஃப்ரிட்ஜில் வச்சுக்கின்னு தினம் காலையிலே சாயங்காலம் நான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிது. இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அது காலி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஆகுது. அது இல்லாமல் இந்த மாதிரி பாட்டில் கூட இது இப்போ அலோவேரா காலி ஆயிடுச்சுனாக்கா நம்ம டோனரு எதுனா இல்லை முகத்துக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு கூட யூஸ் ஆகுது. வேஸ்ட் பண்ணாதீங்க, இதெல்லாம் யூஸ் ஆகுறது தான். ட்ரை பண்ணி பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு இதுவாக கொடுக்குது ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டுன்னு உங்களுக்கே தெரியும். எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணால் தான் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவும் நான் இது பண்ண முடியும். ஏன்னா உங்கள் கமெண்ட்ஸ் இல்லாமல் நான் திரும்பி வேறு வீடியோஸ் எப்படி நான் இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, அக்கா நல்லா இருந்துச்சு, நல்லா ஒரு ரிசல்ட் கிடச்சின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் போட்ட வீடியோவும் இன்னொரு தடையும் எனக்கு வீடியோ இதை அப்லோட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. இது ஜென்ஸு கூட யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு டார்க் ஸ்பாட் முகத்தில் இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இருக்கிற உங்கள் முகத்தில் இருக்கிற டார்க் ஸ்பாட்டோ அப்புறமா இது டார்க் ஸ்பாட் இருக்கவங்க தான் யூஸ் பண்ணணும். இல்லை நார்மலாக உங்கள் முகத்தில் டார்க் ஸ்பாட் இல்லைன்னா கூட நீங்கள் இது யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு ஒரு இப்போத்துக்கும் அப்போத்துக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது நீங்களே பாருங்கள். இதோடைய முகத்துக்கு இதில் இருக்கிறத அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்லுங்க. பாய்ஸு கேர்ள்ஸு 2 பேர் ட்ரை பண்ணலாம். பாய்.